deductions. See, chapter 15 deductions, chapter 6a. This is also a very important section. They may ask 10 to 15 marks. What is deductions? See, there are 5 heads of income. As far as for individual concern, the source of income is 5 heads of income. That is income from salary, income from house property, income from business or profession, income from capital gain, income from other sources. There are 5 heads of income. Okay. So, how to reduce your tax? There are 2 ways. ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா டேக்ஸ் எவேஷன், அதாவது இன்கம்மை காட்டாமல் ஏமாத்துறது, அது டேக்ஸ் எவேஷன், அது கிரிமினல் லைபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் டேக்ஸ் பிளானிங். So what is tax planning? Is nothing but one of the tax planning is deductions. So suppose you are investing in certain investments. You are investing in certain investments or deposits. You will get some exemptions. Or even for a mediclaim policy, if you take LIC policy like that, deductions available for certain investments or certain deposits. Okay, அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டிடக்ஷன்ஸ். வாட் இஸ் டிடக்ஷன்? உங்கள் கிராஸ் டோட்டல் இன்கம் வில் கம் டவுன். ரிப்பீட், யுவர் கிராஸ் டோட்டல் இன்கம் வில் கம் டவுன். ஸோ தேர் ஆர் 5 heads of income. ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம், ஃபார் எக்ஸாம்பிள் சே 11,50,000. ஃபார் எக்ஸாம்பிள் 11,50,000. ஸோ யூ ஆர் அண்டர் 30% ஸ்லாப் ரேட். ஓகே, suppose you are investing in say section 80 or 80C or 80D or 80E like that. If your investment say around 2 lakhs, so 11,50,000 minus 2 lakhs, your taxable income is 9,50,000. Repeat, 11,50,000 இருந்து நீங்கள் அந்த 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணனால உங்களுடைய டோட்டல் இன்கம் என்ன ஆகும்? taxable income come down to 9,50,000, which is nothing but 20% slab rate. Which is nothing but 20% slab rate. So deductions is available or deduction against gross total income. So your gross total income automatically என்ன ஆகும்னா கம்மியாகும். Okay, to the extent of investments in section 80. There are many sections, 80C to 80U வரைக்கும் இருக்குது sections. ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 18 sections இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சர்டன் இதில் டிடக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கம் டிடக்ஷனை கிளைம் பண்ணலாம். ஓகே, ஆர் நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுறது கிளைம் பண்ணலாம். ஓகே, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை கிளைம் பண்ணலாம். ஆர் உங்கள் இன்கம் இருக்கும். இன்கம்னு என்ன சார்? இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ தட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் இஸ் டாக்ஸபிள் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எக்ஸிபிஷன் கிளைம் பண்ணலாம். செக்ஷன் 80 TTA TTB வில் டிஸ்கஸ் லேட்டர். ஓகே, ஸோ இன்கமுக்கும் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஃபார் டுவர்ட்ஸ் பேமெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுக்கும் நம்ம கிளைம் பண்ணலாம். லைக் மெடிக்ளைம் பாலிசி எடுக்கிறது, LIC பாலிசி, ஈவன் ஃபார் டியூஷன் ஃபீஸ். ஸோ இதெல்லாமே வந்து யூ வில் கெட் ஏ செக்ஷன் 80Cயில் டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மெனி செக்ஷன்ஸ் வில் சி ஒன் பை ஒன். Conditions. First point, deductions under chapter 6A cannot exceed gross total income. Meaning, see, your gross total income is say 6 lakhs. For example, your gross total income is 6 lakhs. Deductions at any point of time does not exceed 6 lakhs. Suppose அது 7 lakhs இருந்துச்சுன்னா deductions restricted to 6 lakhs. லாஜிக் புரியுதா பாருங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்குமோ அதுதான் உங்களுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். அதனால் டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் 6A cannot exceed gross total income. ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் சே ஃபார் எக்ஸாம்பிள் 3 lakhs. உங்கள் கிராஸ் டோட்டல் இன்கம் 3 lakhs தான் இருக்குது. டிடக்ஷன்ஸ் வந்து 4 lakhs இருந்தால் கிளைம் பண்ண முடியாது. மேக்ஸிமம் எவ்வளோ கிளைம் பண்ணலாம்? 3 lakhs. அதான் டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் 6A cannot exceed gross total income. Point number 1. Point number 2, very important, deductions are not available against income that are fixed at special rate. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், what is special rate? Cash flow income 30%, long term capital gain 20%, short term capital account of listed shares 15%, and long term on account of listed shares 10%. இதெல்லாம் ஸ்பெஷல் ரேட். ஸோ ஸ்பெஷல் ரேட்டு டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஒன்லி சோர்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும்தான் இருக்குது. சே 8 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ டியூஷன் ஃபீஸ் குழந்தைங்களுக்கு பே பண்ணியிருக்கோம், மெடிக்ளைம் பாலிசி எடுத்திருக்கோம். சே அரௌண்ட் ஒரு 1 lakh. வெதர் 8 lakhsல இந்த 1 lakh மைனஸ் பண்ண முடியுமா சார்னா ஆன்சர் இஸ் நோ. ரிப்பீட் பண்ணுறேன், டிடக்ஷன்ஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஸ்பெஷல் ரேட். ஸ்பெஷல் ரேட்ன்றது அந்த டேக்ஸ் ஆகுதுல 30%, 15%, 20%, இதெல்லாம் ஸ்பெஷல் ரேட் டாக்ஸபிள். அந்த ஸ்பெஷல் ரேட் இன்கமுக்கு டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஓகே, டவுட்? ஃபைன். நெக்ஸ்ட், deductions can be in respect of certain expenditure incurred or payment made. Example section 80C 80D.
we'll discuss later. So நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு you'll get deductions, that is 80C and 80D. Certain income like interest income you can claim deductions, section 80 TTA TTB. Then deduction in respect of certain income such as எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கு. I will explain the meaning. Such as 80 JJAA, 80 QQB, 80 RRB shall be allowed only if the return of income is filed before due date. ஸோ நீங்கள் டிடக்ஷன் கிளைம் பண்ணணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? யூ ஹவ் டு ஃபைல் யுவர் ரிட்டர்ன் ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட். யூ நோ வெரி வெல், டியூ டேட் இஸ் 31st July in case of individual. In case tax audit or company அந்த 31st October. ஸோ பிஃபோர் டியூ டேட் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டா டிடக்ஷன்ஸ் நீங்கள் அவைலபிள் எடுத்துக்கலாம். அவைலபிலிட்டி இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்களே அதெல்லாம் வந்து ஈவன் தோ நீங்கள் பில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலும் யூ கேன் கிளைம். பட் 80 JJAA, 80 QQB, 80 RRB இந்த 3 செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிடக்ஷன்ஸ் எப்போ கிளைம் பண்ணலான்னா உங்கள் ரிட்டர்னை பிஃபோர் டியூ டேட் ஃபைல் பண்ணியிருக்கணும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ் ஆர் நாட் அவைலபிள் அண்டர் த நியூ டேக்ஸ் ரெஜிம் 115 BAC. இது கண்டிப்பாக லாஸ்ட் எடுப்போம், இம்பார்ட்டன்ட் இது நியூ அமெண்ட்மெண்ட்ஸு. ஓகே, லாஸ்ட்டில் பார்க்கலாம். எக்ஸப்ட் ஃபார் செக்ஷன் 80CCD2 அண்ட் செக்ஷன் 80 JJAA. இந்த 115 BAC பொறுத்த வரைக்கும் என்னென்னா தெர் ஆர் மினி ஸ்லாப் ரேட். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்லாப் ரேட் என்ன இருந்ததுன்னா அப் டு 2,15,000 இல்லை 2,50,000 to 5 lakhs, 5 to 10 lakhs, more than 10 lakhs. இதுதான் நம்ம ஸ்லாப் ரேட். ஆனால் 115 BACயில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2.5 lakhs ஸ்லாப் ரேட் இருக்கும், அப் டு 15 lakhs. பட் நீங்கள் அதாவது உங்கள் சாய்ஸ் தராங்க. வாட் இஸ் 115 BAC லைட்டாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எய்தர் நம்ம அந்த ஓல்டு ஸ்ட்ரீம்லேயே போகலாம், நம்மளது போகிறது ஓல்டு ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் நியூ டாக்ஸ் ரிஜிம் போனோன்னா கூட நோ ப்ராப்ளம். அந்த நியூ ரிஜிமில் போனீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா யூ கேனாட் கிளைம் எனி எக்ஸம்ஷன்ஸ், டிடக்ஷன்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. டிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் 80CCD subsection 2. வாட் இஸ் subsection 2னா இது வந்து இட்ஸ் நத்திங் பட் பென்ஷன் ஃபண்டு கான்ட்ரிபியூட்டட் பை தி எம்ப்ளாயர், தட் இஸ் செக்ஷன் 80CCD அண்ட் செக்ஷன் 80 JJAA. இந்த 2 செக்ஷன் தான் நீங்கள் கிளைம் பண்ணலாம் இஃப் யூ ஆப்ட் ஃபார் 115 BAC. வேறு எந்த டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. எந்த எக்ஸம்ஷன், இன்ட்ரெஸ்ட், ஹவுசிங் லோன் பார்த்தோம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் அப் டு 2 lakhs வரைக்கும் கிளைம் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. அது 115 BAC. ஓகே, அது வந்து ஒன்லி ஃபார் எது பெனிஃபிட்டும் பார்ப்பாங்க. வெதர் யூ கேன் கோ ஃபார் ஆஸ் ஃபார் அஸ் இண்டிவிஜுவல் கன்சர்ன். இப்போ நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாயி, சார் நான் கரண்ட் டேயில் வந்து 115 BAC போகிறேன் சார், ஓகே யூ கோ எட். சார் நெக்ஸ்ட் டே எனக்கு இது வேண்டாம் சார், நான் நார்மல் டாக்ஸ் ரேட் வரேன் சார், ஓகே ஃபைன். யூ கேன் சேஞ்ச் ஓவர் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். எவ்ரி இயர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆஸ் எ இண்டிவிஜுவல் ஒரு சேலரி எம்ப்ளாயி. பட் டூயிங் பிஸ்னஸ், ஓகே, அவங்க வந்து ஒரு வாட்டி தான் சேஞ்ச் பண்ண முடியும். இல்லை நான் 115 BC போகிறேன்னா போகலாம், திருப்பி என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் வந்துடலாம், அகைன் திருப்பி போக முடியாது. ரிப்பீட் பண்ணுறேன், 115 BAC பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ வாட்டி வேணாலும் ஜம்ப் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த இயர் நான் 115 BAC, நெக்ஸ்ட் இயர் நார்மல், அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் இயர் 115 BAC, அதுக்கப்புறம் நார்மல், அதுக்கப்புறம் 115 BAC, உங்கள் சாய்ஸ். ஓகே, பட் பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன் சாய்ஸ், அதாவது ஒன் டைம் தான் வர முடியும். எங்கே 115 BAC. சப்போஸ் 115 BAC ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 years யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எனக்கு வேண்டான்னு சொல்லி நார்மலுக்கு வராங்கன்னா திருப்பி 115 BACக்கு அவங்க ஆஃப் பண்ண முடியாது. கிளியர்? நெக்ஸ்ட் section 80C. First deduction respect of certain investments and deposits. To whom available? So this section is available only for individual and HUF, either resident or non-resident. Amount of deduction, maximum you can claim 1,50,000. Maximum you can claim 1,50,000. Condition, payment should be made on or before 31st March. Payment should be made on or before 31st March. Investments which qualify for deduction under section 80C. என்னென்ன டிடக்ஷன்ஸ், இந்த என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்? லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் ஆன் தி லைஃப் ஆஃப் இண்டிவிஜுவல், ஸ்பௌஸ், சில்ட்ரன், மைனர் ஆர் மேஜர், டிபெண்ட் ஆர் நான் டிபெண்ட். ஸோ இண்டிவிஜுவல் எடுக்கலாம். ஆக்சுவலி லைஃப் இன்சூரன்ஸ் LIC பாலிசி எய்தர் இண்டிவிஜுவல் ஹிம்செல்ஃப் ஆர் அவங்க ஸ்பௌஸ் ஒய்ஃபுக்கு எடுக்கலாம், ஆர் சில்ட்ரன் வெதர் டிபெண்ட் ஆர் நாட் டிபெண்ட், வெதர் மைனர் ஆர் மேஜர். ஸோ அப்பா வந்து ஒய்ஃபுக்கு எடுப்பாங்க, பசங்களுக்கு எடுக்கலாங்க. ஸோ ஒன்லி 4 மெம்பர்ஸ் தான். அப்பா வந்து அவங்களோட அப்பா அம்மாவுக்கு, அதாவது கிராண்ட் ஃபாதர் மதருக்கு வராது. ரிப்பீட் பண்ணுறேன்,
இண்டிவிஜுவல் வந்து யாருக்கு எடுக்கணும் எல்ஐசினா இப்போ ஒய்ஃபுக்கு எடுக்கலாம், சில்ட்ரனுக்கு. ஸோ ஒன்லி ஃபேமிலிக்கு மட்டும், அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் அது கவர் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஃபார் லைக் எல்ஐசி. இதுக்கு என்ன ஒரு கண்டிஷன்ஸ்னா, பாலிசி இஷ்யூடு பிஃபோர் 1/4/2012. பாலிசி இஷ்யூட் பிஃபோர் 1/4/2012. வெரி இம்பார்ட்டன்ட். 20% of sum assured or actual premium, whichever is less. I will explain once again. Okay, note it down. 20% of sum assured or actual premium, whichever is less. For example, நீங்கள் பாலிசி வேல்யூ வந்து 5 lakhs எடுத்துருக்கீங்க. பாலிசி வேல்யூ 5 lakhs. You are paying premium 80,000 rupees. You are paying premium 80,000. பாலிசி எப்போ எடுத்தீங்க? பிஃபோர் 1/4/2012. எவ்வளோ சார் குவாலிஃபை அப்படின்னா 5 lakhsல 20%. 5 lakhsல 20%, how much? 1 lakh. நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணீங்க? 80,000. whichever is less 80,000 எடுத்துக்கலாம், அலோவ் பண்ணலாம். பாயிண்ட் புரியுதா பாருங்கள். பாலிசியில் 20%க்கு மேலே போகக்கூடாது. பாலிசி வேல்யூ 20% ஆஃப் சம் அஷ்யூர்னா 5 lakhs 20% 1 lakh, ஆர் ஆக்சுவல் ப்ரீமியம் 80,000. எது லீஸ்ட்டு? 80,000. சப்போஸ் நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் 1,25,000 வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ எவ்வளோ கிளைம் பண்ணலாம்? 5 lakhsல 20% 1 lakh ஆர் 1,25,000, whichever is less 1 lakh. கிளியரா? லீஸ்ட்னா அந்த 20% ஆர் ஆக்சுவல் ப்ரீமியம் whichever is less தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும் பிஃபோர் 1/4/2012. பாலிசி இஷ்யூட் பிஃபோர் 1/4/2012. சப்போஸ் பாலிசி இஷ்யூட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2012, 20% reduced to 10%. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs பாலிசி வேல்யூ. ஓகே, நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறீங்க? 80,000. ஆஃப்டர் 1/4/2012. ப்ரீமியம் இஷ்யூட் ஆஃப்டர் 1/4/2012. ஆஃப்டர் 1/4/2012 பாலிசி இஷ்யூ பண்ணியிருந்தேன். இந்த கேஸில் 10% of 5 lakhs 50,000 or actual premium 80,000, whichever is less 50,000. பாயிண்ட் புரியுதா? சம் அஷ்யூர்டுக்கு மேலே அந்த டேட் ஞாபகம் வச்சுக்கணும். பாலிசி இஷ்யூ பண்ண டேட்டு எப்போ லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கான்? பிஃபோர் 12 ஆஃப்டர் 12. பிஃபோர் 12னா 20% of sum assured or actual premium whichever is less. After 1/4/2012னா 10% of sum assured or actual premium whichever is less. This is for normal life insurance policy. Next, policy on the life of any person suffering from any disability or disease. Disability or diseaseக்கு அவங்க பாலிசி எடுத்தீங்கன்னா பிஃபோர் 1/4/2012, அகைன் சேம் 20% sum assured or actual premium whichever is less. Between 2012-13 10% கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி இந்த 10% ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணிட்டாங்க? இந்த இன்க்ரீஸ் டு 15%. எஸ்மா. நெக்ஸ்ட்டு பிஃபோர் 1/4/2012னா ஃபார் லைஃப் எனி பர்சன் சஃபரிங் ஃப்ரம் எனி டிசபிலிட்டி ஆர் டிசீஸ். சம்மில் கொடுத்துருப்பா டிசபிலிட்டி டிசீஸ்னா சேம் தான். பிஃபோர் 1/4/2012னா 20% ஆஃப் சம் அஷ்யூர்ட் ஆர் ஆக்சுவல் ப்ரீமியம் whichever is less. பிட்வீன் 12-13 வந்து அதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசி மாதிரி தான் கொண்டு வந்தாங்க 10%. பட் அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணி ரொம்ப கம்மியாக இருக்க சொன்னால they will increase to 15%. ஆனால் ஆஃப்டர் 1/4/2013 15% ஆஃப் சம் அஷ்யூர்ட் ஆர் ஆக்சுவல் ப்ரீமியம் whichever is less. ஸோ இப்போ ப்ரெசென்ட் என்ன இருக்குன்னா 15% ஆஃப் சம் அஷ்யூர்ட் ஆர் ஆக்சுவல் ப்ரீமியம் whichever is less. இதுதான் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு எஸ்பிஎஃப் ஆர்பிஎஃப் அவுட் ஆஃப் சேலரி. நம்ம இன்கம் அண்டர் சேலரியிலே பார்த்துருப்போம். குவாலிஃபை ஃபார் ஏடிசி, குவாலிஃபை ஃபார் ஏடிசின்னு பார்த்துருப்போம். ஸோ எனி கான்ட்ரிபியூஷன் டு ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் ஆர்பிஎஃப் ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் they can claim ATC. Amount deposited in 15-year PPF public provident fund to whom? Individual, spouse and children. Amount invested in NAC 8th issue and interest accrued. NAC na National Savings Certificate issued by the central government. So on the certificate நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா you can claim deduction. Then repayment of loan taken for banks for purchase or construction of house. So this is also very important. Repayment of loan. நீங்க loan repayment வாங்குறீங்க. Okay. Loan repayment is nothing but ஹவுசிங் லோன் வாங்குறோம். ஓகே, ஹவுசிங் லோனுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்கம் அண்டர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்ட் வந்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் மேக்ஸிமம் 2 lakhs கிளைம் பண்ணலாம். தட் இஸ் ஆஃப்டர் 1499 பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் செல்ஃப் ஆக்குபைடு. சப்போஸ் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் நோ லிமிட், எவ்வளோ வேணால் நீங்கள் கிளைம் பண்ணலாம். திஸ் இஸ் ஃபார் இன்கம் அண்டர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் இன்ட்ரெஸ்ட் கன்சர்ன். வாட் அபவுட் ரீபேமெண்ட்? சரி, நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணும்போது நாட் ஓன்லி இன்ட்ரெஸ்ட் அலாங் வித் பிரின்சிபல் அமௌண்ட் நீங்கள் ரீபே பண்ணுவீங்க. பிரின்சிபல் அமௌண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டு நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் கிளைம் பண்ணுவோம். பிரின்சிபல் அமௌண்ட்டு செக்ஷன் 80C கிளைம் பண்ணுவோம். அந்த பிரின்சிபல் அமௌண்ட் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், நாட் ஃபார் ரிப்பேர், ரினிவல் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். லோன் என்ன பர்பஸ்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் செக்ஷன் 80C கிளைம் பண்ண முடியும். வெரி இம்பார்ட்டன்ட், நோட் இட் டவுன். ஸோ ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோன் ஒன்லி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்.
ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டாம்ப் டியூட்டி, தட் இஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பெய்ட் ஆன் பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ். சரி, இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, அதை ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆஸ் ஃபார் அஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 9+2 11% இப்போ நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணணும். இப்போ ஒரு வேல்யூ வந்து 50 lakhs அப்படின்னா 5,50,000 நீங்கள் பே பண்ணணும் ஸ்டாம்ப் டியூட்டி 11%. ஓகேவா? இதில் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட்டு டியூஷன் ஃபீஸ் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் தி சில்ட்ரன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் படிக்கணும், ஃபாரின் கிடையாது. இப்போ இந்தியாவில் நீங்கள் ஐஎம் பண்ணுறீங்க, இல்லை எனி ஸ்கூல் ஆர் எனி காலேஜஸ் யூஜி, ஸோ நீங்கள் பே பண்ணுற அந்த டியூஷன் ஃபீஸை நீங்கள் கிளைம் பண்ணலாம் செக்ஷன் 80C. பட் மேக்ஸிமம் 2 children. பட் ஃபுல் டைம் எஜுகேஷன் இட்ஸ் நாட் பார்ட் டைம் எஜுகேஷன். ஃபுல் டைம் எஜுகேஷன் தான் தி அலோடு. ஃபுல் டைம்னா என்ன சார் அர்த்தம்? ஃபுல் டே இருக்கணும் அப்படி இல்லை. இப்போ டே காலேஜ் போகிறீங்க, ஈவினிங் காலேஜ் போகிறீங்க, போத் ஆர் ட்ரீட்டட் அஸ் ஃபுல் டைம். ஈவினிங் காலேஜ் ஆல்சோ ஃபுல் டைம் எஜுகேஷன் தான். ஓகே. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் யூனிட்ஸ் ஆஃப் டாக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் கிளைம் டிடக்ஷன்ஸ். அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் இன் ஏ ஷெட்யூல்ட் பேங்க் ஃபார் a period of 5 years. ஃபிக்ஸட் டெபாசிட் இன் ஏ ஷெட்யூல்ட் பேங்க் ஃபார் a period of 5 years. ஸோ ஒரு எஃப்டி போடுறோம் 5 years, அந்த எஃப்டி வந்து மினிமம் பீரியட் ஆஃப் 5 years லாக்இன் பீரியடு அப்படின்னா யூ கேன் கிளைம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஃப்டியில் ஒரு 1 lakh போடுறேன். ஓகே, அண்டர் திஸ் ஸ்கீம், டாக்ஸ் சேவர் ஸ்கீம் ஃபார் a period of 5 years அப்படின்னா லாக்இன் பீரியட் வந்து 5 years. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் விட்ரா பண்ண முடியாது. அப்படி விட்ரா பண்ணிங்கன்னா இட் இஸ் டாக்ஸபிள். நீங்கள் எவ்வளோ எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணீங்களோ அது விட்ரா ஆகி அது டாக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் அமௌண்ட் டெபாசிட் இன் 5 year டைம் டெபாசிட் இன் ஸ்கீம் இன் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம் இருக்குது 5 years டைம் டெபாசிட். அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி யூ கேன் கிளைம் செக்ஷன் 80C. கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் யூஎல்ஐபி, யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் யூ கேன் கிளைம். டெபாசிட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். ஸோ பேங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த 60+ இருக்காங்களே அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா தே கேன் கிளைம் செக்ஷன் 80C. அண்ட் டெபாசிட் நோட்டிஃபைட் பாண்ட், நபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் யூ கேன் கிளைம். அண்ட் ஃபைனலி கான்ட்ரிபியூஷன் டு சுகன்யா சமரித்தி அக்கௌண்ட் நோட்டிஃபை பை சென்ட்ரல் கவர்மெண்ட். திஸ் இஸ் ஃபார் கேர்ள் சைல்டு. ஓகே, ஒரு கேர்ள் பேபி பிறந்தாங்கன்னா அவங்க அந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுவாங்க சுகன்யா சமரித்தி அக்கௌண்ட்னு. அதில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா தட் டு எக்ஸம்ஷன். பட் கீப் ரிமெம்பர் தட் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் எவ்வளோ இருக்குன்னா, மேக்ஸிமம் எக்ஸம்ஷனாக சொல்லியிருக்கேன் மேலே பாருங்கள், பாருங்கள் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் 1,50,000 தான். ஓகே, அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன். Contribution payment should be made on or before 31st March. Payment should be made on or before 31st March. 1,50,000 for 80C alone மா. கண்டிஷன் ஒரே கண்டிஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் இயர் என்ன 2021 ஸ்டார்ட் ஆகி 2022 முடியும். 1st April 2021 to 31st March 2022. This is our previous year. Okay, only one condition என்னன்னா payment should be made before 31st March. அதாவது நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இன்வெஸ்ட்னா என்ன, இப்போ நம்ம படிச்சு ரீட் அவுட் பண்ணல, அது எல்லாமே வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் டூரிங் 21-22. ஓகே, ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கிறீங்க, டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, ஆர் ஹவுசிங் லோன் ரீபே பண்ணுறீங்க, இது எல்லாமே கம்மாண்டே பிட்வீன் 21-22. ஸோ பேமெண்ட் ஷுட் பி மேட் 31st March பிஃபோர் பண்ணாதான் யூ கேன் கிளைம் செக்ஷன் 80C. ஓகே, டவுட்? நெக்ஸ்ட் டிடக்ஷன் வந்து 80CCC, கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஃபண்ட் ஆஃப் எல்ஐசி ஆர் எனி அதர் இன்சூரன்ஸ் கம்பெனி. See, generally, you know very well, after 2004, there is no pension at all. Pension கிடையாது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, எது கவர்மெண்ட் சர்வெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், நோ பென்ஷன், ஒன்லி அதர் தென் டிஃபென்ஸ்க்கு மட்டும்தான் பென்ஷன் இருக்குது. ஓகே, அது எந்த ஒரு ஃபீல்டு நீங்கள் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பென்ஷன் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணாலும் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, பென்ஷன் ஃபண்ட் ஸ்கீம் சொல்லிட்டு எல்ஐசி. நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் கிளைம் டிடக்ஷன்ஸ். இது என்ன அட்வான்டேஜ்னா ஒரு 60 years வரைக்கும், 58 to 60 years வரைக்கும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். தேர் ஆஃப்டர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் மாதிரி அவங்க பே பண்ணுவாங்க. எவ்ரி மந்த் தே வில் பே. ஓகே, டு whom available individual only. Amount of deduction actual premium paid or 1,50,000 whichever is less. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் 80C 1,50,000, 80CCC 1,50,000னா இந்த செக்ஷனில் 1,50,000 சொல்லியிருக்கான். நோட்டு பாருங்கள், இந்த அக்ரிகேட்னா என்ன, டோட்டல் ஆஃப் செக்ஷன் 80C, 80CCC, 80CCD சப்செக்ஷன் 1 cannot exceed 1,50,000. அப்படின்னு என்ன செய்யணும், 80Cயும் ஆட் பண்ணுங்கள், 80CCC, 80CCD சப்செக்ஷன் 1, 80CCD சப்செக்ஷன் 1, இந்த 3 செக்ஷனுமே ஆட் பண்ணால் சப்போஸ் 1,50,000 எக்ஸீட் ஆகுதுன்னா மேக்ஸிமம் 1,50,000 தான் கிளைம் பண்ண முடியும். ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து மேக்ஸிமம் 1,50,000. புரியுதா? 80C, 80CCC, 80CCD சப்செக்ஷன் 1, இந்த 3 செக்ஷனும் நீங்கள் ஆட் பண்ணால்
1,50,000 மேலே போகக்கூடாது. கிளியர்? So you take problem number 1. Problem on gross total income. Mr. A, resident, age 61 years, has earned business income of 1,35,000, lottery income of 1,20,000 during the previous 2022. He also interest on fixed deposit 30,000 with the bank. He invested amount 1,50,000 in public provident fund account. What is the total income of Mr. A for the assessment year 22-23? Ignore provision of section 115 BAC. Okay. See, business income how much? 1,35,000. Business income 1,35,000. Income from other sources 1,20,000. Total income total income 2,55,000. இப்போ சொல்லுங்க, டிடக்ஷன்ஸ் எவ்வளோ கிளைம் பண்ணலாமா? 1,50,000 இருக்கு டிடக்ஷன்ஸ். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் இன்கம் 30,000 இருக்குவாங்க, அது மிஸ் பண்ணிட்டோம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் 30,000 அப்படின்னா இன்கம் ஃபார் அதர் சோர்சஸ் 1,20,000 ப்ளஸ் 30,000, 1,50,000, 2,85,000. டிடக்ஷன்ஸ் எவ்வளோ கிளைம் பண்ணலாம்? கமான், எவ்வளோமா? 1,50,000. 1,50,000. ஏன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? பப்ளிக் ஃபண்ட் 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். கரெக்டாக? பிஃபோர் தட் கம் டு இன்ட்ரெஸ்ட் 80 TTB. 80 TTB பார்த்தீங்கன்னா, சின்ஸ் இஸ் ஏ சீனியர் சிட்டிசன், நம்ம பின்னால் பார்க்க போகிறோம், நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் அப் டு 40,000 வரைக்கும் கிளைம் பண்ணலாம் 80 TTBயில். நவ் 30,000 தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளைம் பண்ணிக்கலாம் 80 TTB. 30,000 கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களோட டேக்ஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா 2,85,000 மைனஸ் இந்த 80C நீங்கள் சொன்ன அமௌண்ட்டு வரப்போகுது, போடுறேன், ப்ளஸ் பண்ணால் வந்துடும் ஆன்சர். ஓகே. இப்போ சொல்லுங்கள், 80C எவ்வளோ கிளைம் பண்ணலாம்? 80CCC 80CCD சப்செக்ஷன் 1 இது 3 தான் 1,50,000 எக்ஸீட் ஆகக்கூடாது. 80 TTB டோட்டலி டிஃப்ரெண்ட் செக்ஷன், அது நம்ம 30 அதை கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படின்னா எவ்வளோ கிளைம் பண்ணலாம்? 80C 1,50,000. 1,50,000 35 தான் கிளைம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நல்லா பாருங்க, என்ன இன்கம் இருக்காது? 1,20,000 என்ன இன்கம்? அது லாட்ரி இன்கம். என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்? ஸ்பெஷல் ரேட் ஸ்பெஷல் ரேட்டுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் நாட் அவைலபிள் சொன்னேன். ஸோ 1,20,000க்கு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஸோ 135 தான் கிளைம் பண்ணலாம். ஓகேவா? டவுட்? ப்ராப்ளம் நம்பர் 2. கம்ப்யூட் த எலிஜிபிள் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C assessment 2023 in respect of life insurance premium paid by Mr. G during the previous year. Date of policy, listen carefully. Before 1/4/2012 வந்திருக்கு. செல்ஃபு 5 lakhs sum assured, அவங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணது 51. 1/5/2017 எடுத்திருக்காங்க ஸ்பௌஸுக்கு 1,50,000 20,000. 1/6/2012 ஹேண்டிகேப் சனுக்கு எடுத்திருக்காங்க 4 lakhs, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 80,000. எவ்வளோ கிளைம் பண்ணலாம்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? இல்லைங்க, செல்ஃப் எடுத்துங்க. பிஃபோர் 1/4/2012 நான் ப்ரொவிஷன் இருக்கா? 20% ஆஃப் சம் அஷ்யூர்டு ஆர் ஆக்சுவல் ப்ரீமியம் விச் எவர் இஸ் லெஸ். 5 lakhs 20% 1 lakh. ஆனால் பட் ப்ரீமியம் பே பண்ணது 51,000. ஸோ ஃபுல்லாக கிளைம் பண்ணிக்கலாம் 51,000. நெக்ஸ்ட் ஸ்பௌஸ்க்கு எடுக்கிறாங்க ஆஃப்டர் 1/4/2012. ஓகே. எவ்வளோ எடுத்திருக்காங்க? பாலிசி வேல்யூ 1,50,000. 1,50,000க்கு 10% தான் கிளைம் பண்ண முடியும், 15,000. 15,000 ஆர் 20,000 விச் எவர் இஸ் லெஸ் 15,000. நெக்ஸ்ட் டிசபிலிட்டி சன். ஓகே. அதுக்கு வந்து சம் அஷ்யூர்ட் வந்து பாலிசி டேக்கன் ஆஃப்டர் 1/4/2013 15% ஆஃப் 4 lakhs ஆர் 80,000 விச் எவர் இஸ் லெஸ். 15% ஆஃப் 4 lakhs வந்து 60,000. 60 ஆர் 80 விச் எவர் இஸ் லெஸ் 60. ஸோ 60, 25 அண்ட் 51 ஆல் டுகெதர் 1,26,000 கிளைம் பண்ணலாம். எனி டவுட்? தேர்ட் சம் பாருங்க. Compute deduction allowed under section 80C from the following information. Income from salary after standard deduction, so 10 lakhs. Income other sources 50,000. ஓனா டிஸ்கஸ் பண்ணால் கரெக்டாக சொல்லுங்கள். எல்ஐசி ஆன் இஸ் ஓன் லைஃப் சம் அஷ்யூர்ட் 1 lakh. பாலிசி இஷ்யூ வந்து 1/4/2011. எவ்வளோ கிளைம் பண்ணலாமா? How much? 20. கரெக்டா? சூப்பர். நெக்ஸ்ட் எல்ஐபி ஆன் லைஃப் ஆஃப் இஸ் மேஜர் மேரிட் சன் நாட் டிபெண்டன்ட் 10,000 கிளைம் பண்ணலாமா இல்லையா? ப்ரொவிஷன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மைனர் ஆர் மேஜர், டிபெண்டன்ட் ஆர் நாட் டிபெண்டன்ட் க்ளீனாக கொடுத்துருக்கான். ஸோ கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் எல்ஐபி ஆன் தி லைஃப் ஆஃப் டாட்டர் சஃபரிங் ஃப்ரம் டிசபிலிட்டி. ஓகே. 18 எடுத்திருக்காங்க 1 lakh பாலிசி. ஸோ என்னென்னா ஆஃப்டர் 1/4/2013 வந்து 15%. 1 lakhல 15% 15,000. ஆக்சுவல் ப்ரீமியம் பெய்டு 18 விச் எவர் இஸ் லெஸ் 15,000. கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் 20,000 ஃபுல்லாக கிளைம் பண்ணலாம். அமௌண்ட் டெபாசிட் இன் 15 year PPF ஃபுல்லாக கிளைம் பண்ணலாம்.
கான்ட்ரிபியூஷன் டு யூஎல்பி ஃபுல்லாக கிளைம் பண்ணலாம். சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு கிளைம் பண்ணலாம். டேர்ம் டெபாசிட் ஷெட்யூல் பேங்க் கிளைம் பண்ணலாம். டெபாசிட் சுகன்யா சமர்த்தி கேர்ள் பேபி கிளைம் பண்ணலாம். அமௌண்ட் இன்கர்ட் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் 2 children, மொத்தம் 3 children இருக்குது, எக்ஸ் ஒய் இசட். யார் கிளைம் பண்ணுவீங்க? எக்ஸ் ஒய் எடுத்துப்பீங்களா, எக்ஸ் இசட் எடுத்துப்பீங்களா, ஒய் இசட் எடுப்பீங்களா? டக்குன்னு சொல்லுங்கள். 2 children எடுக்கலாம், எது எடுப்பீங்க? XY. எது அதிகமாக இருக்கோ அதான் எடுக்கணும். ஓகேவா? XY கரெக்ட். 21,000. ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோன் டேக்கன் ஃப்ரம் எல்ஐசி. பிரின்சிபல் அமௌண்ட் 20,000, இன்ட்ரெஸ்ட் 40,000. ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 20, இன்ட்ரெஸ்ட் 40. A taken loan for LIC for construction of residential house which is completed in 1998, which is being utilized by A for his own resident. 60,000. இப்போ கொஸ்டின் என்னன்னா, பிரின்சிபல் அமௌண்ட் 20 இருக்குது, இன்ட்ரெஸ்ட் 40,000 இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு என்ன வேணும்? ஏடிசியில் 20,000 தான் வேணும். கரெக்டாக? பிரின்சிபல் அமௌண்ட் 20,000 எடுத்துப்போம். வாட் அபவுட் இன்ட்ரெஸ்ட்? இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சார். எவ்வளோ கிளைம் பண்ணுவீங்க இன்ட்ரெஸ்ட்? 2 lakhs சார். ரெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா நோ லிமிட். இது வந்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. 40,000 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன். எவ்வளோ கிளைம் பண்ணலாம்? 20,000 30,000. 30,000. வெரி குட். ப்ரொவிஷன் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து எப்போ லோன் வாங்கியிருக்கான் பாருங்க, 1998, பிஃபோர் 1999 அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மேக்ஸிமம் நீங்கள் 30,000 தான் கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? பார்க்கலாமா? சேலரி வந்து 10 lakhs இருக்கா? சேலரி வந்து 10 lakhs. அதில் இன்ட்ரெஸ்ட் 30,000 மைனஸ் பண்ணிவிடும். இப்போ 9,70,000. இன்கம் வந்து 50,000. கிராஸ் டோட்டல் இன்கம் 10,20,000. டிடக்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் 1,50,000. பட் எவ்வளோ கிளைம் பண்ண முடியும் இங்கே பாருங்கள். ஓன் லைஃப் பார்த்தோம் 20,000, ஸ்பவுஸ் 10,000, மேஜர் நான் டிபெண்டன்ட் கிளைம் பண்ணிக்கலாம். டாட்டர் 15,000 சொல்லிட்டேன். கான்ட்ரிபியூஷன் ஆர்பிஎஃப் கிளைம் பண்ணலாம், பிபிஎஃப் கிளைம் பண்ணலாம், யூஎல்பி கிளைம் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட் கிளைம் பண்ணலாம், பேங்க் டெபாசிட் கிளைம் பண்ணலாம், எஸ்எஸ்எஸ். வாட் இஸ் டிபிஎஸ்? சுகன்யா சமர்த்தி ஸ்கீம் கிளைம் பண்ணலாம். டியூஷன் ஃபீஸ் எக்ஸ் அண்ட் ஒய் கிளைம் பண்ணலாம். ரீபேமெண்ட் ஹவுசிங் 20,000 கிளைம் பண்ணலாம். மேக்ஸிமம் 1,96,000 வருது. பட் 1,96,000 இருந்தாலும் நம்ம எவ்வளோ கிளைம் பண்ண முடியும்? மேக்ஸிமம் 1,50,000 தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ 10,20,000 1,50,000 போயிடுச்சுன்னா taxable income 8,70,000. Any doubt? Next section 80 CCD. Contribution to the notified pension scheme set up by the central government. சொன்னது இப்போ 2004 government there is no pension. ஓகே, ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஓகே, நோட்டிஃபைட் பென்ஷன் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீமில் எதர் இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அதாவது எம்ப்ளாயியும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், எம்ப்ளாயர் ஆல்சோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம். வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட் பண்ணுறேன், எம்ப்ளாயியும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதில் என்ன ஒரு பெரிய பிக் அட்வான்டேஜ்னா, திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் சேலரி பீப்புள், ஈவன் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்டு, தோஸ் ஆர் டூயிங் பிஸ்னஸ், அவங்க கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இதில். பிகாஸ் பிஸ்னஸ்க்கு ஒரு ஏஜ் வரைக்கும் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வர மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஓகே, டு whom available? Individual only, very important, individual only. 80 CCD subsection 1, amount of deduction in case of salaried employee, amount contributed or 10% of salary, whichever is less. Salary is nothing but basic plus DA forming. In case of self-employed person, amount contributed or 20% of gross total income, whichever is less. Important, the aggregate of section 80C, 80CCC, 80CCD subsection 1 cannot exceed 1,50,000. இந்த 3 செக்ஷனும் சேர்ந்து 1,50,000 எக்ஸீட் ஆகக்கூடாது. ஓகே, டவுட்? நெக்ஸ்ட், அடிஷ்னல் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80CCD subsection 1B அப்பார்ட் ஃப்ரம் 1,50,000. ஸோ இந்த 1,50,000 இல்லாமல் எம்ப்ளாயி, ரிப்பீட் பண்ணுறேன், எம்ப்ளாயி அடிஷ்னல் டிடக்ஷன் ஆஃப் 50,000 கிளைம் பண்ணலாம். செக்ஷன் 80CCD subsection 1B provides for additional deduction up to 50,000 in respect of amount contributed under NPS. Hence, an assessee can claim 1,50,000 and also additional 50,000 to reduce his taxability. That is total 2 lakhs claim பண்ணலாம். யாரு? எம்ப்ளாயி. அசஸினா எம்ப்ளாயி. Clear? Contribution by the employer to the pension fund. See, this is இப்போ so far நம்ம பார்த்தது எம்ப்ளாயி. Now employer. Contribution made by employer is taxable under the head salary, and such contribution is separately allowed as deduction under section 80CCD but not exceeding 10%. So employer wants to contribute அப்படின்னா பண்ணலாம், கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பட் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, பிஸ்னஸ் ப்ரொவிஷனில் பார்த்தோம் ஒரு செக்ஷனு என்னென்னா, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து அப் டு 10% தான் அலோடு. சப்போஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் 10%னா விச் இஸ் டிஸ்அலோட் அண்டர் செக்ஷன் 40A9. 40A9ல அது டிஸ்அலோட்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? 40A9 48A7 48A9 தான்.
அதை நம்ம பார்த்தோம் செக்ஷன். ஓகே, அதர் டிடக்ஷன்ஸில் பார்த்தோம். ஸோ எம்ப்ளாயர் வாண்ட்ஸ் டு கான்ட்ரிபியூட் டுவோர்ட்ஸ் 80 CCD. ஓகே, அப்படின்னா மேக்ஸிமம் 10% வரைக்கும் அலோடு. இன் எக்ஸஸ் ஆஃப் 10%னா இட் இஸ் டிஸ்அலோட் அண்டர் செக்ஷன் 40A(9). பட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுறது எம்ப்ளாயிக்கு வந்து இன்கம். அதான் சொல்கிறான், கான்ட்ரிபியூஷன் மேட் பை எம்ப்ளாயர் இஸ் taxable under their salary and such contribution is separately allowed as deduction under section 80 CCD subsection 2 but not exceeding 10% of salary. பட் இதே எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயி ஒர்க்கிங் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா the contribution of employer is up to 14%. அதான் பேக்கில் கொடுத்துருக்கேன். 14% shall be allowed as deduction if employer is central government. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் வந்து ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட், தோஸ் ஆர் ஒர்க்கிங் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட், கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து அப் டு 14% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் டுவோர்ட்ஸ் சேலரி. பட் அதே அதர் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் only maximum 10% தான் கான்ட்ரிபியூஷன் அலோடு. ஈவன் தோ எம்ப்ளாயர் வாண்ட்ஸ் டு கான்ட்ரிபியூட் மோர் தென் 10%, மேக்ஸிமம் 10% தான் கிளைம் பண்ண முடியும். ஓகே, இல்லை டவுட் இருக்கா? ஆன் க்ளோஷர் ஆர் ஆப்டிங் அவுட் என்பிஎஸ் பை எனி அசசி. அதாவது என்பிஎஸ்ல நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, லைக் பிஎஃப் மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்ட், எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் அது வந்து வெளில வந்துடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம், க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வரலாம், ஆர் ஆப்ட் அவுட். க்ளோஷர் ஆர் ஆப்ட் அவுட் சொல்லிட்டாங்க. செக்ஷன் 10(12)A provide that any payment from NPS trust on account of closure or is opting out ஸ்கீம்ல வெளில வராங்க அப்படின்னா, பென்ஷன் ஸ்கீம்ல வெளில வந்தால் 60% ஆஃப் டோட்டல் அமௌண்ட் பேயபிள் ஷெல் பி எக்ஸாம் ஃப்ரம் டேக்ஸ். சப்போஸ் அந்த ஸ்கீம்ல வெளில வந்துட்டீங்க, உங்களுக்கு இப்போ 5 lakhs தராங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்குது டோட்டல் அப்படின்னா, அந்த 5 lakhsல 60% எக்ஸாம்டட், 3 lakhs எக்ஸாம்ட். அப்போ பேலன்ஸ் 2 lakhs taxable. பேலன்ஸ் 2 lakhs taxable. நெக்ஸ்ட், சப்போஸ் partial withdraw. ஓகே, எக்ஸம்ஷன் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். சரி, மேலே கொடுத்தது வந்து எனி அசசி, அதாவது தட் இஸ் எம்ப்ளாயி ஆஸ் வெல் அஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ், தோஸ் ஆர் டூயிங் பிஸ்னஸ். பட் பார்ஷியலாக வெளில போகிறது யாருக்குன்னா ஒன்லி இன் கேஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான். செக்ஷன் 10(12)B இன் கேஸ் ஆஃப் பார்ஷியல் வித்ட்ராயல் பை எனி எம்ப்ளாயி 25% ஆஃப் அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன் மேட் பை எம்ப்ளாயி ஷெல் பி எக்ஸம்டட். நீங்கள் எவ்வளோ பார்ஷியல் இருந்து வெளில வரீங்களோ அதில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களோ அதில் 25% எக்ஸம்டட், பேலன்ஸ் 25% taxable. Note, difference between 10(12)A and 12(B). Section 12(A) exemption is for all as individual, salary or self-employed, but Section 12(B) is only for salaried individuals. Important, however, the amount received by the nominee on the death of the assessee shall not be deemed to have been income of the nominee is exempt from tax. Meanwhile, இந்த ஸ்கீம் ட்ரஸ்ட்லேருந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, இல்லை பார்ஷியல் விட்ரா பண்ணுறீங்க, அந்த விட்ரா பிஃபோர் விட்ரா பண்ணுறது முன்னாடி ஆர் விட்ரா அந்த டியூரிங் தி ப்ராசஸ் அசசி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா நாமினி. ஓகே, ஸோ நாமினியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் இன்கம் ஆஃப் தி நாமினி, தேர்ஃபோர் இட் இஸ் எக்ஸாம் ஃப்ரம் டேக்ஸ். சம்மரி, 60% shall be exempt in case of total withdrawal for all assessee. 25% of amount contribution made by the employee shall be exempt in case of partial withdrawal. Okay, next வந்து received by nominee on death of the assessee shall be fully exempted. Any doubt? Sum number 4 வந்து LIC தான், 80C பேஸ் பண்ணி தான் நீங்களே ட்ரை பண்ணலாம். ஓகே, we will take up problem number 5. Okay, question number 5, section 80CCD. The basic salary of Mr. A is 1 lakh per month. He is entitled DNS allowance 40% of basic salary. அதில் 50% தான் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் salary. For example, 1 lakh into 12 lakhs. 12 lakhsல 40% 4,80,000. அந்த 4,80,000 50% தான் DA forming part 2,40,000. Both A and his employer ABC Limited contribute 15% of basic salary to the pension scheme referred to in section 80 CCD. Explain the tax statement in respect of such contribution in the hands of Mr. A. See, 15% of basic salary சொல்லியிருக்கான். 1 lakh into 12 lakhs. 12 lakhs 15% 1,80,000. ஆனால் ப்ரொவிஷனாக சொல்லுது 10% தான் எக்ஸம்ஷன் சொல்லுது. 10% of salary. What is salary? Basic plus DA forming. So 1 lakh plus 20, 1 lakh 20. 1 lakh 20 into 12, 14 lakh 40. 14 lakh 40 ல 10%, 1 lakh 44,000. But contribution is 1 lakh 80. So அந்த additional contribution 36,000 claim பண்ண முடியாது 80CCD subsection 1. பட் அந்த 36 எங்கே கிளைம் பண்ணலாம்? 80CCD subsection 1B ல கிளைம் பண்ணலாம். பாயிண்ட் புரியுதா பாருங்க. எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஜென்ரலாக 80CCDயை பொறுத்த வரைக்கும் சப்செக்ஷன் 1 10% ஆஃப் சேலரி தான் கிளைம் பண்ண முடியும். ஓகே, எனி எக்ஸஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் 80CCD சப்செக்ஷன் 1B கிளைம் பண்ணலாம். புரியுதா?
உங்களுக்கு ப்ரொவிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இருக்கு பாருங்க, மேலே பாருங்க, ப்ரொவிஷன் இருக்கு பாருங்க, டாப்பில் வாங்க. 80cc amount in case of salary employee, amount contributed are 10% of salary, whichever is less. அதே கீழே பாக்ஸ் கொடுத்துருங்க பாருங்க. அடிஷனல் டிடக்ஷன் 80cd subsection 1b apart from 1,50,000. Section 80cd subsection 1b provides for additional deduction up to 50,000 in respect of amount contributed under NPS. Hence, an assessee can claim 1,50,000 and also additional 50,000. Additional 50,000. ஸோ இப்போ நம்ம நீங்கள் கேட்கலாம் உடனே, சார் இந்த 80cd 1,50,000 வரலையே சார்னா, சப்ஜெக்ட் டு 10%. ஓகே, அமௌண்ட் கான்ட்ரிபியூட்டட் ஆர் 10% ஆஃப் சேலரி விச் எவர் இஸ் லெஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷன் 1,80,000, 10% ஆஃப் சேலரியும் பார்த்தீங்கன்னா 1,44,000 தான் வருது. அப்போ எவ்வளோ கிளைம் பண்ணலாம்? 1,44,000 கிளைம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணது 1,80,000. அந்த டிஃப்ரென்ஸ் 36,000 வந்து செக்ஷன் 80cd சப்செக்ஷன் 1bல கிளைம் பண்ணிக்கலாம். இதில் டவுட் இருக்கா? கிளியர்? பார்க்கலாமா? உங்களோட பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 1,20,000. டிஏ வந்து 12 lakhஸில் 40% இன்ட்டு 50% அப்படின்னா 2,40,000. ஸோ உங்கள் சேலரி மீனிங் பார்த்தீங்கன்னா 1,44,000 வரும். ஓகே, ட்ரீட்மெண்ட் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஏ எம்ப்ளாயி. ஓகே, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 15% ஆஃப் பேசிக் சேலரி. ஸோ 12 lakhs 15% 1,80,000. ஆனால் ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா 10% தான் கிளைம் பண்ண முடியும் ஆன் சேலரி. சேலரி மீனிங் என்ன? 1,44,000 சேலரி மீனிங். ஓகே, சாரி, 14,40,000. அதில் 10% போட்டால் 1,44,000. ஸோ மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 36,000 டு பி கிளைம்ட் அண்டர் செக்ஷன் 80cd சப்செக்ஷன் 1b. ஸோ டாக்ஸ் பண்ணுற ரேட் சேலரி அண்ட் லேட்டர் அலோட் அஸ் டிடக்ஷன் 80cd. ஆக்சுவலி அந்த எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல 1,80,000, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி. உங்களுக்கு வந்து டாக்ஸபிள் ஆகிடும் சேலரியில் 1,80,000. அண்ட் நீங்கள் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அதான் சொல்கிறோம், டாக்ஸபிள் அண்டர் ரேட் 1 lakh, ஐ மீன் டாக்ஸ் பண்ணுற ரேட் சேலரி அண்ட் லேட்டர் அலோட் அஸ் டிடக்ஷன். ஸோ 80cd to but not exceed 10% ஆஃப் சேலரி. டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80cd சப்செக்ஷன் 2 வந்து 14,40,000 10%, 1,44,000. செப்பரேட் டிடக்ஷன் 80cd2. மீனிங் என்னன்னா, எம்ப்ளாயர் இருக்கார்ல, எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் வந்து மேக்ஸிமம் 10% வரைக்கும் கிளைம் பண்ணலாம். ஸோ 14,40,000 10%, 1,44,000 எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். 80cd சப்செக்ஷன் 2. 80cd சப்செக்ஷன் 1 எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். ரிப்பீட், 80cd சப்செக்ஷன் 1 எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். ஓகே, பட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 10% ஆஃப் சேலரிக்கு மேலே போகக்கூடாது. ஓகே, அண்ட் மேக்ஸிமம் 1,50,000 மேலே கிளைம் பண்ண முடியாது. என்ன செக்ஷன்? 80c, 80ccc, 80ccd சப்செக்ஷன் 1. இந்த 3 செக்ஷனுமே அக்ரிகேட்டாக 1,50,000 மேலே போகக்கூடாதுன்னு யார் சொல்கிறான்னா, செக்ஷன் 80cce. ரிப்பீட் பண்ணுறேன், 80cce ஒரு செக்ஷன் டிடக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க, 80c, 80ccc, 80ccd சப்செக்ஷன் 1 cannot exceed 1,50,000. ஸோ எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் 1,50,000 எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா அந்த எக்ஸஸ் கான்ட்ரிபியூஷன் டோன்ட் வரி, 80cd சப்செக்ஷன் 1bல கிளைம் பண்ணிக்கலான்ட்டாங்க. ஸோ இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா 1,44,000 தான் கிளைம் பண்ண முடியும் மேக்ஸிமம். ஓகே, அண்டர் செக்ஷன் 80cd சப்செக்ஷன் 1. ஆனால் உங்களோட கான்ட்ரிபியூஷன் 1,80,000. அந்த டிஃப்ரென்ஸ் 36,000 வந்து 80cd சப்செக்ஷன் 1bல கிளைம் பண்ணிக்கலாம். இது யாரோட கான்ட்ரிபியூஷன்? எம்ப்ளாயி. What about employer? That is called 80cd subsection 2. அது separate deduction. 14,40,000 10%, 1,44,000 கிளைம் பண்ணிக்கலாம். உடனே எனக்கு டவுட் கேட்கலாம், சார் எம்ப்ளாயர் வந்து 1,80,000 தான் சார் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் 1,80,000 கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அந்த டிஃப்ரென்ஸ் 36,000 வந்து எம்ப்ளாயருக்கு 40A9ல டிசோல் ஆகிடும். பிஸ்னஸ் ஆர்பரேஷனில் பார்த்தோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைனல். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டு என்பிஎஸ் டிடக்ஷன்ஸ் 80cd 1,44,000, balance contribution 36,000 can be claimed as 80cd 1b. ஓகேவா? இல்லை டவுட் இருக்கா? ப்ராப்ளம் நம்பர் 7. 6 நீங்கள் டைப் பண்ணுங்கள். ப்ராப்ளம் நம்பர் 7. Mr. D, a salary employee with HDFC Bank is subscribed to National Pension Scheme. The accumulated balance in his NPS account 50 lakhs, out of which 30 lakhs were contributed by his employer and balance 20 lakhs his own contribution. Compute the taxable amount to withdrawal in the following situation. 20th February 2022, he had opt-out scheme and withdraw the entire amount of 50 lakhs.
And 28th February 22, he made a partial withdrawal of 20 lakhs out of contribution made by him to his NPS account. சரி ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா 60% எக்ஸம்ஷன், பேலன்ஸ் 40% taxable. நான் இருக்கா லம்சம் 60% போயிடும் அப்படின்னா 30 lakhs போயிடும், பேலன்ஸ் 20 lakhs வந்து taxable. பார்ஷியல் வித்ட்ரானா 25% எக்ஸம்ஷன், பேலன்ஸ் 75% taxable. ஸோ 20 lakhs 25%, 5 lakhs exempted, balance taxable 15 lakhs. Any doubt? Next is section 80CCE. இதான் சொல்கிறான், maximum deduction restricted 1,50,000. The aggregate of section 80C, 80CCC, 80CCD subsection 1 cannot exceed 1,50,000. Deduction under section 80CCD subsection 1B and 80CCD subsection 2 or separate deduction in addition to 1,50,000. Important, section 80CCD 1B and 80CCD 2 are not included in the above limit. That is, the 1,50,000 எடுக்கக்கூடாதுன்றான். They are separate deductions. Any doubt? Next section, very important section, 80D. Very, very important for individual. Health insurance premium paid to insurance company or to central government. This is nothing but mediclaim policy ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னைக்கு நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தே வில் ஆஸ்க் பேஷண்ட்டுக்கு என்னாச்சுன்னு கேட்க மாட்டாங்க, கேஷாக கார்டான்னு கேட்பாங்க, இன்சூரன்ஸாக. ஸோ இன்சூரன்ஸ்னால் அதுக்கு செப்பரேட் ட்ரீட்மெண்ட்டு ஓகே. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் மெடிக்ளைம் பாலிசி டு whom available individual and HUF, either resident or non-resident. Deductions on account of medical insurance premium paid or expenditure on preventive health checkup or medical expenditure on the health of senior citizen not having mediclaim policy. சீனியர் சிட்டிசனுக்குலாம் மெடிக்ளைம் பாலிசி தர மாட்டாங்க, ஸோ அவங்களுமே எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். 80D. Amount of deductions, category 1 for assessee, spouse and dependent children அப்படின்னா 25,000 rupees நீங்கள் கிளைம் பண்ணலாம், ஆர் ஆக்சுவல் ப்ரீமியம் which ever is less. அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து 25,000 ஆர் ஆக்சுவல் ப்ரீமியம் 3 பேருக்கு, அதாவது assessee, spouse, dependent children, listen carefully, dependent எவ்வளோ கிளைம் பண்ணலாம்? 25,000 ஆர் ஆக்சுவல் ப்ரீமியம் which ever is less. சப்போஸ் assessee himself a senior citizen, நீங்களே வந்து 60+ அப்படின்னா 50,000 கிளைம் பண்ணலாம் if the assessee is a resident senior citizen. கேட்டகரி 2, ஃபர்ஸ்ட் கேட்டகரி யார் வருவா? இண்டிவிஜுவல், ஸ்பௌஸு, டிபெண்டன்ட் சில்ட்ரன். கேட்டகரி 2 யார்? பேரண்ட்ஸ். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் எடுக்கலாம் பாலிசி. செப்பரேட் டிடக்ஷன் 25,000 if policy is taken on the health of parents whether dependent or not. Higher deduction 50,000 if parent is a resident senior citizen. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஏஜ் 30 இல்லை 28 வச்சுங்க, பேரண்ட்டுக்கு வந்து ஒரு 58 அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு 25,000 கிளைம் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பேரண்ட்ஸ்க்கு ஒரு 25, ஸோ டோட்டலாக நீங்கள் 50,000 கிளைம் பண்ணலாம். சப்போஸ் பேரண்ட்ஸ்க்கு வந்து 62 அப்படின்னா, எதர் ஃபாதர் ஆர் மதர், ஃபாதருக்கு 62 அப்படின்னா 62 அப்படின்னா சீனியர் சிட்டிசன் வந்துடுவாங்க. அப்போ அவங்க எவ்வளோ கிளைம் பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு 25, உங்கள் ஃபாதருக்கு ஒரு 50, டோட்டலாக 75 கிளைம் பண்ணிக்கலாம். கண்டிஷன் என்ன? ப்ரீமியம் கேன் பி பெய்ட் பை எனி மோட், எப்படி வேணாலும் பே பண்ணலாம் அதர் தேன் கேஷ். மெடிக்ளைம் பாலிசி கேன் பி டேக்கன் ஆன் தி ஹெல்த் ஆஃப் தி இண்டிவிஜுவல், ஸ்பௌஸ், டிபெண்டன்ட் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரீமியம் பே டு கவர் மோர் தென் 1 year, அதாவது சிங்கிள் ப்ரீமியம் சொல்லுவாங்க, ஒன் டைமாக பே பண்ணிடுவாங்க 5 yearsக்கு சேர்த்து. அப்படின்னா இப்போ ப்ரீமியம் வந்து 5 yearsக்கு 1 lakh பே பண்ணிட்டான் அப்படின்னா எவ்ரி இயர் அதோட வேல்யூ என்ன? 20,000 தான். அதாவது அந்த லைஃப் டிவைட் பண்ணோம், 1 lakh டிவைட் பை 5. சப்போஸ் 5 lakhs பே பண்ணிட்டான் ஃபார் 10 years அப்படின்னா டிவைட் பை 10, 50,000 எவ்ரி இயர், அதுபடி. ஸோ இன் கேஸ் ஆஃப் single premium health insurance policy have cover more than 1 year, the deduction is allowed on proportionate basis for number of years for which the health insurance cover is provided. That's another coverage. 5 years na divided by 5, 10 years na divided by 10. Next, deduction in respect of expenditure on preventive health checkup. மாஸ்டர் செக்அப்னு சொல்லுவாங்க, நிறைய ஆடு கொடுத்துருப்பாங்க பாருங்க, 1,500 rupees or 2,000 rupees மாஸ்டர் செக்அப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாஸ்டர் செக்அப் பண்ணிங்கன்னா அந்த பேமெண்ட் பண்ணுறீங்களே அதுவும் கம் அண்டர் 80D. ஓகே, இந்த ஒன்றா கண்டிஷன்னா the overall limit 25,000, 50,000 இருக்குல்ல, இட் இன்க்ளூசிவ் ஆஃப் ஹெல்த் செக்அப் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் ஆல்சோ அந்த 25,000 50,000 இன்க்ளூசிவாக இருக்கும். ஓகே, the aggregate of deduction on account of preventive health checkup of self, spouse, dependent children, parents cannot exceed 5,000. ஹெல்த் செக்கப்புக்கு நீங்கள் மேக்ஸிமம் 5,000 தான் இன்வெஸ்ட் பண்ணணும். திஸ் இஸ் வித்தின் தி ஓவரால் லிமிட் ஆஃப் 25,000 ஆர் 50,000 மென்ஷன்ட் above. இந்த ஹெல்த் செக்கப்புமே அந்த 25-50 நீங்கள் கவர் பண்ணிக்கணும். ஓகே, இன்னும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஹெல்த் செக்அப் வந்து கேன் பி பெய்ட் இன் கேஷ். அந்த 5,000 rupees இருக்குல்ல மேக்ஸிமம், அது வந்து நீங்கள் கேஷாக பே பண்ணலாம். சார் சப்போஸ் 8,000 சார்னா 5,000 தான் கிளைம் பண்ண முடியும் எக்ஸம்ஷனாக. ஓகே,
medical expenditure incurred on the health of senior citizen who is not covered by any health insurance scheme as a welfare measure. Expenditure on medical treatment of senior citizen resident for whom health insurance is not available. Deduction of 50,000 or actual medical expenditure whichever is less. பாலிசி இல்லைனாலும் பரவாயில்ல, அவருக்கு எவ்வளோ கிளைம் பண்ணிக்கலாம்? 50,000 ஆர் ஆக்சுவல் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் whichever is less. Provision in brief. Medical insurance premium for his family, for his parents. No senior citizen on 25, அப்போ total 50. Suppose parents senior citizen இருந்தால் 25, 50. Suppose associate senior citizen இருந்தால் 50, 50. Problem number 8. Mr. A, age 40 years, paid medical insurance premium 20,000 during the previous year 21-22. 2 is health as well as health of his spouse. He also paid medical insurance premium of 47,000 during the year health of his father, age 63, who is not dependent on him. He contributed 3,600 towards central government health scheme during the year on his health. He has incurred 3,000 in cash on preventive checkup of himself and his spouse. 4,000 by check on preventive checkup of his father. Compute the deduction under section 80 D for the assessment year 22-23. Category 1, Category 2. இங்கே பாருங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் பாலிசி. இண்டிவிஜுவல் வந்து 20,000 ப்ளஸ் 3,600 ஃபார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி. 3,600 ஃபார் கான்ட்ரிபியூட்டட் டுவர்ட்ஸ் ஹெல்த் ஸ்கீம். அப்போ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து 20 ப்ளஸ் 3,600 23,600 ப்ளஸ் அவங்க பேரண்ட்ஸ்க்கு எடுத்திருக்காரு. ஓகே, நீ நாட் பி டிபெண்ட் 47,000. preventive health checkup ஃபார் himself வந்து 3,000, ஃபாதருக்கு வந்து 4,000. அப்போ டோட்டல் எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்கன்னா இவருக்கு 26,600 இருக்குது, 51,000 இருக்குது. நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து லெஸ், நீங்கள் யூஆர் நாட் ஏ சீனியர் சிட்டிசன்னா மேக்ஸிமம் நீங்கள் 25 கிளைம் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸ் அவங்களும் சீனியர் சிட்டிசன் இல்லைன்னா 25 தான் கிளைம் பண்ணலாம். சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 50 கிளைம் பண்ணலாம். ஓகே, இந்த கேஸ் கிவன் கேஸில் 63 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபாதர். அப்போ அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன்ஸ் வந்து 75 வரும். சி டிடக்ஷன் 25,000 ப்ளஸ் 50,000 ஈக்குவல் டு 75,000. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ கிளைம் பண்ணலாம்னா 75,000 கிளைம் பண்ணலாம். ஓகேவா? ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் வந்து 4,400. பிகாஸ் 3,000 நீங்கள் செக் பண்ணாலும் மேக்ஸிமம் இங்கே 25 தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ 20 ப்ளஸ் 3,600 இருக்குது, ப்ளஸ் பேலன்ஸ் 1,400 ஆட் பண்ணால் 25,000. இங்கே வரும்போது 47,000 ஆல்ரெடி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். 4,000ல் 3,000 தான் கிளைம் பண்ண முடியும், பிகாஸ் 50 தான் மேக்ஸிமம் கிளைம் பண்ண முடியும். ஸோ 25 ப்ளஸ் 50 75,000 மேக்ஸிமம் கிளைம் பண்ணலாம். இது யாருக்க டவுட் இருக்கேன்? ப்ராப்ளம் நம்பர் 10. 9 சிமிலர் மாடல் தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம். Mr. X 58 years is a assessee. Other members of his family are Mrs. X 55 years. Dependent children Y and Z. Parents of X are resident in India, but they have annual income of more than 25 lakhs from business. அது வந்து உங்களுக்கு சும்மா கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. ஓகே, the following expenditure given below: medical insurance premium by check for spouse, individual and children 2,000, parents 50,000, paid by check to central government health scheme 6,000 nil, cash payment for preventive health checkup 8,7. ஓகே, எவ்வளோ மேக்ஸிமம் கிளைம் பண்ணலாம்? இங்கே பாருங்க, கேட்டகரி 1 கேட்டகரி 1 மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் வந்து 2,000, 6,000. அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் பை செக் 2,000 அண்ட் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் வந்து 6,000. ஸோ 2 + 6 8,000. இவங்க வந்து 50,000. ஓகே, பட் என்ன cannot be paid in cash, செக்கை தான் கொடுத்துருக்கணும். ஓகே, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் வந்து 8,000 இங்கே கிளைம் பண்ணியிருக்காங்க, இவங்க 7,000 பே பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் சீனியர் சிட்டிசன் நத்திங். ஸோ எவ்வளோ கிளைம் பண்ணலாம்? 2 + 6 8, 8 + 8 16 அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க டோட்டல் அமௌண்ட், இவங்க 57 பண்ணியிருக்காங்க. பட் டிடக்ஷன்ஸ் எவ்வளோ கிளைம் பண்ணலான்னா 2,000 + 6,000. ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் வந்து மேக்ஸிமம் 5,000 தான் பே பண்ணலாம். இன் எக்ஸஸ் ஆஃப் 5,000 வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 5,000 2 6 5 டோட்டல் 13,000. கேட்டகரி 2 பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 50,000 கவர் ஆயிடுச்சு.
ஈவன் தான் 57 இன்வெஸ்ட் பண்ணாலும் எவ்வளோ கிளைம் பண்ணலாம்? 50 மேக்ஸிமம். ஸோ 50 + 13 63 கிளைம் பண்ணலாம். இல்லையாக்கா டவுட் இருக்கா? சம் நம்பர் 11மா லாஸ்ட் சம். ஒய் ஏஜ் 40 years paid medical insurance premium 22,000 during the previous year 21-22 to ensure his health as well as health of his spouse and dependent children. He also paid medical insurance premium 33,000 during the year to ensure the health of his mother, age 67, who is not dependent on him. He incurred medical expenditure of 20,000 on his father, age 71 years, who is not covered under medical policy. His father is also not dependent on him. He contributed 6,000 towards central government health scheme during the year. Compute deduction under section 80D from assessment year 22-23. Again, category 1, category 2, medical insurance policy 22,000 ஸ்கீம் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் லாஸ்ட்டில் 6,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 22 + 6 28. வாட் அபவுட் ஃபாதர் மதர்? மதருக்கு வந்து 33,000 போய் பண்ணியிருக்காங்க. ஃபாதருக்கு வந்து நாட் கவர்டுக்கு வந்து 20,000 மெடிக்கல் பிளேஸ் செப்பரேட்டாக இருப்பாங்க. மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சீனியர் சிட்டிசன் 20,000. அப்போ டோட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா கேட்டகரி 1க்கு 28, கேட்டகரி 2க்கு 33 + 20 53. ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ கிளைம் பண்ணலாம்? ஃபார் இண்டிவிஜுவல் லெஸ் தென் 60 நாட் சீனியர் சிட்டிசன்னா 25 கிளைம் பண்ணலாம். பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன்னா 50 கிளைம் பண்ணலாம். ஸோ 25 + 50 75. டவுட்?